வணக்கம். மார்ச் மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு சஷ்டி கிருத்திகை ரெண்டு சேர்ந்து வருது. எனவே முருகப்பெருமானுக்கு விசேஷம். எப்படி இருக்க போகிறது இந்த வெள்ளிக்கிழமை? சுக்கிர பகவான் கும்பராசியிலே இருக்கிறார். அதை அனுசரித்து இன்னைக்கு நட்சத்திரம் கிருத்திகை, சஷ்டி, வெள்ளிக்கிழமை இதையெல்லாம் சேர்த்து பார்த்து நாங்கள் ராசி பலனை துல்லியமாக உங்களுக்கு கணித்து சொல்லுகிறோம். எங்கள் பார்வையில் துல்லியம், உங்கள் பார்வையில் அது உங்கள் பிரியம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கலகரிங்க, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வெற்றி திருஷ்டி இருக்குது. மனசில் ஒரு மந்திரம் ஓடணும். ஓம் ஓம் ஜாத வேதனே போற்றி. நெருப்பில் ஒரு வகை ஜாத வேதன். தயவு செய்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானுக்கு கோயிலில் தீபம் ஏற்றணும் அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்தணும், மறந்துடாதீங்க. அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். ரிஷபராசிக்கார நேயர்களே, பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் புத்தகம் 10 பாட்டு படிச்சு பாருங்க. திருவள்ளர் சுடருருவே சிவைகரம் அமருருவேன்னு ஆரம்பிக்கும். குணர்தியின் இறைவனை ஏன் முடிக்கும். படிங்க இந்த 10 பாட்டை. முருகன் கோயில இருந்து படிச்சு பாருங்க, நல்லது. ஆமா, ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் மோர் சோறு அல்லது தயிர் சோறு, தயிர் சோறுனாவே மோராக்கி தானே கொடுக்குறோம். ஏன்னா அதில் நம்ம சிக்கனம் பண்ணி தானே எல்லாம் பண்ணுறோம். நம்ம இயல்பு தானே. பல பேருக்கு தயிர் சோறுனா தயிரை நிறைய தண்ணி ஊற்றி மோர் சோறு ஆக்கி தான் கொடுக்குறோம். சரி, பரவாயில்ல, கொடுங்க, நல்லது. எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கனமாக இல்லாமல் இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். கர்வம் ஆணவம் அதிகமாக இருக்கிறது. பணிவு முக்கியம். மனசில் ஒரு மந்திரம் ஓடணும். ஓம் ஓம் கிரவ்யாதனே போற்றி. கிரவ்யாதனே போற்றி. இது ஒரு வகை நெருப்பு. சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 3, தெற்கு, வெள்ளை. ஜெயமோகன் வெண்முரசு புத்தகம் எழுதியிருக்கார். இணையதளத்தில் இருக்கு. தயவு செய்து வழிபாடு செய்யுங்க. இந்த புத்தகத்தை படியுங்க. இந்த புத்தகத்தை 26 பகுதி இருக்கு. வெய்யோன்னு ஒரு பகுதி. அரை மணி நேரமாவது படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ருத்ரனே போற்றி. ருசிகனே போற்றி. ருசிகன் பரசுராமருடைய முன்னோர்ல ஒருத்தர். ருசிகன், ருத்ரன் சிவபெருமானுடைய ஒரு முகம். சொல்லுங்க இந்த மந்திரத்தை, நல்லது. அனுகூலமான எண் 3, தெற்கு, வெள்ளை. ஜெயமோகன் வெண்முரசு புத்தகம் எழுதியிருக்கார். இணையதளத்தில் இருக்கு. தயவு செய்து வழிபாடு செய்யுங்க. இந்த புத்தகத்தை படியுங்க. இந்த புத்தகத்தை 26 பகுதி இருக்கு. வெய்யோன்னு ஒரு பகுதி. அரை மணி நேரமாவது படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் பேச்சு வீண் வழக்கு இருக்கிறது. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். தேவையற்ற சிக்கல்கள் இருக்கின்றன. மனதில் ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும். அது நல்லது. ஓம் திரிகாலனே போற்றி. திரிகாலனே போற்றி. திரௌபதியே போற்றி. அனுகூலமான எண் 3, வடக்கு, பச்சை. ஜெயமோகன் வெண்முரசு புத்தகம் எழுதியிருக்கார். இணையதளத்தில் இருக்கு. தயவு செய்து வழிபாடு செய்யுங்க. இந்த புத்தகத்தை படியுங்க. இந்த புத்தகத்தை 26 பகுதி இருக்கு. வெய்யோன்னு ஒரு பகுதி. அரை மணி நேரமாவது படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற ஆணவம், கர்வம், அலட்டல், வெத்து கெத்து அதிகமா இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானுக்கு கோயிலில் தீபம் ஏற்றணும் அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்தணும். வழிபாடு முக்கியம். 3 பேருக்குமே மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் ஒளி கவசனே போற்றி. ஒளி கவசனே போற்றி. ஒளி கவசன் கர்ணன். அனுகூலமான எண் 3, கிழக்கு, பச்சை. ஜெயமோகன் வெண்முரசு புத்தகம் எழுதியிருக்கார். இணையதளத்தில் இருக்கு. தயவு செய்து வழிபாடு செய்யுங்க. இந்த புத்தகத்தை படியுங்க. இந்த புத்தகத்தை 26 பகுதி இருக்கு. வெய்யோன்னு ஒரு பகுதி. அரை மணி நேரமாவது படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கலக்கரைங்க, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும்.
பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். நல்லது. உயர்வு உண்டு, ஜெயிக்கிறீர்கள். பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். திருஷ்டிக்காக மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி. அனுகூலமான எண்ணெல்லாம் சொல்லிட்டோம். பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் புத்தகம் 10 பாட்டு படிச்சு பாருங்க. திருவள்ளர் சுடருருவே சிவைகரம் அமருருவேன்னு ஆரம்பிக்கும். கொணர்தியின் இறைவனை ஏன் முடிக்கும். படிங்க இந்த 10 பாட்டை. முருகன் கோயில இருந்து படிச்சு பாருங்க. நல்லது. ஆமா, ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் மோர் சோறு அல்லது தயிர் சோறு, தயிர் சோறுனாவே மோராக்கி தானே கொடுக்குறோம். ஏன்னா அதில் நம்ம சிக்கனம் பண்ணி தானே எல்லாம் பண்ணுறோம். நம்ம இயல்பு தானே. பல பேருக்கு தயிர் சோறுனா தயிரை நிறைய தண்ணி ஊற்றி மோர் சோறு ஆக்கி தான் கொடுக்குறோம். சரி, பரவாயில்ல, கொடுங்க. நல்லது. எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கனமாக இல்லாமல் இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. துலாராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். விசாகத்துக்கு விசாகத்துக்கு சித்திரைக்கு சுவாதிக்கு 3 பேருக்குமே சந்திராஷ்டமம். அசைவுணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் பிருகு முனிவரே போற்றி, பிருகு முனிவரே போற்றி, பிரகலாதனே போற்றி. நிதானம், பொறுமை, புத்தி மனசு ஒழுங்காக வேலை செய்யாது. ஜாக்கிரதை. அனுகூலமான எண் கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ராசிக்கு தலைவர் சுக்கிரன், கிழமைக்கு தலைவர் சுக்கிரன். எனவே கவனம், பொறுமை. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படிங்க. மொச்சை கொட்டை வேக வைத்து ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கை கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. ஆமா. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. உங்கள் பிறவி பலமான சுறுசுறுப்பு ஜெயிக்கும். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் பரத்வாஜரே போற்றி, பாமா ருக்மிணியே போற்றி. இந்த மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் புத்தகம் 10 பாட்டு படிச்சு பாருங்க. திருவள்ளர் சுடருருவே சிவைகரம் அமருருவேன்னு ஆரம்பிக்கும். கொணர்தியின் இறைவனை ஏன் முடிக்கும். படிங்க இந்த 10 பாட்டை. முருகன் கோயில இருந்து படிச்சு பாருங்க. நல்லது. ஆமா, ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் மோர் சோறு அல்லது தயிர் சோறு, தயிர் சோறுனாவே மோராக்கி தானே கொடுக்குறோம். ஏன்னா அதில் நம்ம சிக்கனம் பண்ணி தானே எல்லாம் பண்ணுறோம். நம்ம இயல்பு தானே. பல பேருக்கு தயிர் சோறுனா தயிரை நிறைய தண்ணி ஊற்றி மோர் சோறு ஆக்கி தான் கொடுக்குறோம். சரி, பரவாயில்ல, கொடுங்க. நல்லது. எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கனமாக இல்லாமல் இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. ஜாக்கிரதை. கோபம் அதிகம், தேவையற்ற பேச்சு அதிகம். பூராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் தயவு செய்து முருகப்பெருமானுக்கு கோயிலில் தீபம் ஏற்றணும் அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்தணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நாள் நல்லா இல்லை. மனசில் ஒரு மந்திரம் ஓடணும். ஓம் ஓம் அருணகிரியே போற்றி, அருணனே போற்றி, அகத்தியரே போற்றி. அனுகூலமான எண் 2, வடக்கு நீலம். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படிங்க. மொச்சை கொட்டை வேக வைத்து ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கை கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. ஆமா. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கலக்கிறீங்க. சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்க்கை வளமாகும். நல்லது. அப்புறம் என்ன, கலக்குங்க. நல்ல நாள். உங்க பிறவி பலமான நிதான விடாமுயற்சி ஜெயிக்கும். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் வினதா தேவியே போற்றி, வைஸ்வா நரனே போற்றி. அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் புத்தகம் 10 பாட்டு படிச்சு பாருங்க. திருவள்ளர் சுடருருவே சிவைகரம் அமருருவேன்னு ஆரம்பிக்கும். கொணர்தியின் இறைவனை ஏன் முடிக்கும். படிங்க இந்த 10 பாட்டை. முருகன் கோயில இருந்து படிச்சு பாருங்க. நல்லது. ஆமா, ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் மோர் சோறு அல்லது தயிர் சோறு, தயிர் சோறுனாவே மோராக்கி தானே கொடுக்குறோம். ஏன்னா அதில் நம்ம சிக்கனம் பண்ணி தானே எல்லாம் பண்ணுறோம். நம்ம இயல்பு தானே. பல பேருக்கு தயிர் சோறுனா தயிரை நிறைய தண்ணி ஊற்றி மோர் சோறு ஆக்கி தான் கொடுக்குறோம். சரி, பரவாயில்ல, கொடுங்க. நல்லது. எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கனமாக இல்லாமல் இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. பிடிவாதம் அதிகம். தேவையற்ற பிரச்சனைகள் அதிகம். எப்படி வழிபாடு செஞ்சு தப்பிச்சுக்கிறது. மனசுல ஒரு மந்திரம் ஓடணும். ஓம் ஓம் அழகனே போற்றி, அறிவனே போற்றி. 2மே முருகன் தான்.
அழகு அறிவு சேரவே சேராது, சேர்ந்தா ரொம்ப ரேரு. அதில் ஒருத்தர் முருகன். முதன்மை நம்பர் 1 முருகன், நம்பர் 2 புதன். சொல்லுங்க இந்த மந்திரத்தை. நல்லது. அனுகூலமான எண் 1 வடக்கு பச்சை. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படிங்க. மொச்சை கொட்டை வேக வைத்து ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கி கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. ஆமா. மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதம். பின்றீங்க. ஆம், நல்லது. அனுகூலமான எண் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி திருஷ்டியை குறைக்கிறதுக்கு ஓம் அக்னியே போற்றி, அருந்ததியே போற்றி 2 மந்திரமும் சொல்லுங்க. நல்லது. அனுகூலமான எண் 1 2 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படிங்க. மொச்சை கொட்டை வேக வைத்து ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கி கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. ஆமா. நன்றி. வணக்கம்.